ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் தம் பிரியாணி இங்கே செஞ்சிட்ருக்கேன். அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எண்ணெயும் கீயும் ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பே லீஃப் போட்டிருக்கேன். இங்கே ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நான் தேங்காய் பாலில் ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா புதினா, தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இதை நான் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பேஸ் மசாலாவே இது தான். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனான ஆனியன்ஸில் இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மீன்வைல் இங்கே நான் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஹோம்மேட் கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இங்கே தயிர் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிர் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். இங்கே இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 2 டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஜீரக சம்பா அரிசி. அதுக்கு 1 டம்ளருக்கு 3/4 ஸ்பூன் உப்புன்ற அளவுக்கு 2 டைம் 3/4 ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன். நான் கையளவில் போட்டிருக்கேன், நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் இப்போ இந்த மசாலா கூடயே போட்டு நல்லா சாட்டே பண்ண போகிறேன். இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம் மஷ்ரூமை. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால், ஊற வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால்ன்ற கணக்குக்கு ஊற்றிருக்கேன். இதில் ரொம்ப முக்கியம் என்னதுன்னா, ஒன்று தண்ணியோட அளவு. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஊற வைக்கிற டைம், ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தண்ணியோட அளவு நீங்கள் கம்மி பண்ணணும். ஒரு 10 minutes ஊறினா போதும். இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அரிசி அதுக்கப்புறம் அந்த குழம்பு 2த்துக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கணும். ஸோ அரிசி வரப்போ நீங்கள் உப்பு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அது உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நான் தம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் கரண்ட் அடுப்பில். இப்போ நல்லா அந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும். இப்போ எந்த ஸ்டேஜில் தம் போடணும் அப்படின்னா, அரிசி உங்களுக்கு மேலே தெரியணும் இந்த மாதிரி. இப்போ லைம் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். ஸோ 3 புளிப்பு இருக்குது இதில். தக்காளி இருக்குது, தயிர் இருக்குது, லைம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் புளிப்பு. எல்லாமே ஜாஸ்தி போட்டிங்கனாலும் புளிப்பு நிறையா ஆகிடும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் தம் போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பக்குவம் அப்படின்னா, இப்போ அந்த கொதி உங்களுக்கு மேலே தெரியணும். அப்போ நீங்கள் நல்லா சிம் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 10 minutes அதில் உங்களுக்கு குக் ஆகிடும். அதுக்கு மேலே வைக்க வேண்டியது கிடையாது. கரெக்டாக 10 minutes. ஏன்னா ஏற்கனவே அது சூடாயிருக்கு, அடியிலையும் உங்களுக்கு அந்த தவா சூடில் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ மீன்வைல் நான் இங்கே அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சுட்டு அதில் பாயில்டு எக் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரைத்தாக்கு. இங்கே தயிர் தோய வச்சுருக்கேன். ஸோ இப்போ 10 minutes ஆயிடுச்சு. கரண்ட்டு அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிராக கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்பவும் நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசி உடஞ்சிரும், ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆகிடும். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ சர்வ் பண்ணிடலாம் வாங்க.
இங்கே மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் குருமாவில் பாயில்டு எக் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ரைத்தாவும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.